Class 11th Standard Subject Chemistry Unit First Unit Lesson வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள். இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது ஆக்சினேற்ற எண்ணெய் அடிப்படையாக கொண்டு ஆக்சினேற்ற மற்றும் ஒடுக்க வினைகளினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகளின் வகைகள். ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகளில் சில வகைகளை நம்ம பார்க்க போகிறோம். அதன்படி பின்வரும் வகைப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இணையும் வினைகள். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இணையும் வினைகள்னால் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வினைபடு பொருட்கள் இணைந்து விளைபொருட்களை தருகின்றன. அப்போ இந்த வினைபடு பொருட்கள் இணைந்து விளைபொருளை தரும்போது ஒரே விளைபொருளை தரக்கூடியதா? ஸோ ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட வினைபடு பொருட்கள் சேர்ந்து உருவாகிற வினை தான் நம்ம இணையும் வினை. பொதுவாக ரெண்டு சேர்ந்தால் அது இணையும் மீனிங் தான் தரும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இணைந்த வினை அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சொல்லும்போது பாருங்கள், இரண்டு அல்லது மேற்பட்ட வினைபொருட்கள் வினைபுரிந்து ஒரு சேர்மத்தினை தரும் ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகள் இணையும் வினைகள் என அழைக்கப்படுகின்றன. கார்பன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சிஜனோடு சேர்ந்து தான் தருது. ரெண்டு ரியாக்டன்ட் இருக்குது, ஒரு ப்ராடக்டை தருது. இதில் ஆக்சினேற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம் எதில் உட்படுதுன்றது நம்ம பார்க்குறோம். பொதுவாக கார்பன் ஒரு எலமெண்ட், அதனால் அதனுடைய ஆக்சிஜன் நம்பர் 0. O2 மாலிகுலும் ஒரு எலமெண்ட், ஸோ அதனுடைய ஆக்சிஜன் நம்பரும் 0. இவன் காம்பவுண்டாக மாறும்போது C&O2 தருது. பொதுவாக ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, P6 முடியறதுக்கு. அதனால் ஆக்சிஜன் 2- பெறும்போது என்ன பண்ணுது, அதாவது 2 எலக்ட்ரான் பெறும்போது 2- வேலன்சி பெறுது. 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால பொதுவாக 4- இன்வால்வ் ஆகும். இந்த 4- நியூட்ரல் பண்ண கார்பன் 4+ கன்வெர்ட் ஆகுது. ஆக கார்பன் தரக்கூடிய 4 எலக்ட்ரான் ஒவ்வொரு ஆக்சிஜனும் 2 எலக்ட்ரான் ஏற்றுக்கிட்டு O2- 2 ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகுது. அதனால் இங்கே கார்பன் எலக்ட்ரானை இழக்கிறதுனால ஆக்சினேற்ற வினையில் உள்ளாகுதாகவும், ஆக்சிஜன் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதுனால ஆக்சிஜன் ஒடுக்கத்துக்கு உள்ளாவதாகவும் நாம் பார்க்குறோம். பொதுவாக நம்ம ஆக்சினேற்றம் ஒடுக்கத்துக்கு எலக்ட்ரான் கான்செப்ட் தான் பயன்படுத்துவோம். அந்த எலக்ட்ரான் கருத்துப்படி எலக்ட்ரான் ஏற்றுக்கிட்டால் ஒடுக்கம்னும், எலக்ட்ரான் வெளியிட்டால் ஏற்றம்னு நாம் படிக்கிறோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த ரியாக்ஷன் சிதைவடையும் வினைகள் கொடுத்துருக்காங்க. ஒரு சேர்மம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கூறுகளாக சிதைவடையும் ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகள் சிதைவடையும் வினைகள் என அழைக்கப்படுகின்றன. அப்போ ஒரு சேர்மம் பிரேக் ஆகுது, உடஞ்சி சிதைவடைஞ்சு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட உருவாகலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இவ்வினைகள் அதாவது இணையும் வினைகளுக்கு மாறானவை. பொதுவாக இணையும் வினைன்றது 1 அல்லது அதுக்கு மேலே சேர்ந்து ஒரே பொருளை தரும். இங்கே ஒரு சேர்மம் உடஞ்சி 2 வெவ்வேறான தனிமங்கள் அல்லது சேர்மங்களை கூட தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், பொட்டாசியம் குளோரேட்டை ஹீட் பண்ணுறோம். ஸோ வெப்பப்படுத்தணும்னா பொட்டாசியம் குளோரைடாகவும் ஆக்சிஜனாகவும் என்ன பண்ணுது, மாறிடுது. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், சிதைவடையும் வினை அல்லது டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். சரி சார், இப்போது எது ஆக்சினேற்றம் உள்ளாகுது, எது ஆக்சிஜன் ஒடுக்கத்துக்கு உள்ளாகுதுன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்கும்போது முதல்ல ஆக்சிஜன் நம்ம கருதுவோம். ஆக்சிஜனோட வேலன்சி படி ஒரு ஆக்சிஜனுக்கு -2 தெரியும். 3 ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகுது இல்லையா? அப்போ 3 × 2 மல்டிபிள் பண்ணுறோன்னு வச்சுங்க, 3 × -2. ஸோ -6 ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் இருக்குது. இந்த -6 எப்படி நியூட்ரல் ஆகுதுன்னா, பொட்டாசியம் ஒரு ப்ளஸ் நியூட்ரல் ஆகுது. போக குளோரின் இருக்கு இல்லையா, அது 5+ தரக்கூடியதாக இருக்குது. ஸோ ஆக்சிஜன் தரக்கூடிய -6ல் ஒரு மைனஸ் பொட்டாசியத்தால் நியூட்ரல் பண்ணப்படுது. அடுத்து இருக்கிற 5- குளோரினில் இருக்கிற +5ஆல் நியூட்ரல் பண்ணுது. அதனால் இங்கே அப்படி என்ன பண்ணுவோம், அங்கே போய் பார்ப்போம். ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகுது சார். அப்போ ஆக்சிஜன் மாலிகுலாக மாறுது. இங்கே ஆக்சிஜன் 2- இருக்கிற அயான் அங்கே மாலிகுலாக மாறுதுன்னா நியூட்ரல் காம்பவுண்டாக மாறுது. அப்போ 2 எலக்ட்ரான் இழந்திருக்கு ஆக்சிஜன். ஸோ இழந்தால் நம்ம ஆக்சினேற்றம்னு சொல்லுவோம். அதனால் ஆக்சிஜன் இங்கே ஆக்சினேற்றத்துக்கு உள்ளாகுது. அதுவே குளோரின் பாருங்கள், +5 இருக்கிறது, இங்கே -1. பொட்டாசியம் குளோரைடில் பொட்டாசியத்துக்கு ப்ளஸ்ஸு, குளோரினுக்கு -1 கன்வெர்ட் ஆகிருக்கு.
ஆக எத்தனை எலக்ட்ரான் அக்செப்ட் ஆயிருக்குன்னா 5 ப்ளஸ் நியூட்ரல் பண்ண 5 எலக்ட்ரானும் எக்ஸ்ட்ரா மைனஸ் வரதுக்கு ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து மொத்தம் 6 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் சிஎல் பொறுத்த வரைக்கும் ஆக்சின் ஒடுக்கம் அடைகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பொதுவாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு எந்தெந்த எலமெண்ட் ஆக்சினேற்றம் அடையுது, எந்தெந்த எலமெண்ட் ஆக்சின் ஒடுக்கம் அடையுதுன்னு கேட்பாங்க. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, இடப்பெயர்ச்சி வினைகள் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா சப்ஸ்டியூஷன் கூட சொல்லலாம், ஏன்னா ஒருத்தருக்கு பதிலாக இன்னொன்று சப்ஸ்டியூட் ஆகுறது. ஸோ இதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது இடம்பெயர்வு. பொதுவாக ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகளின் போது ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு அணு அல்லது அயனி மற்றொரு அணு அல்லது அயனியால் பதிலீடு செய்யப்பட்டால் அத்தகைய வினைகள் இடப்பெயர்ச்சி வினைகள் எனப்படுகின்றன. ஒரு அணு இருக்கிற இடம் அல்லது அயனி இருக்கிற இடத்துல வேற ஒரு அணுவோ அயனியோ இடம்பெற்று இவை வெளியே போகிற மாதிரி இருந்தால், ரிமூவ் ஆகிற மாதிரி இருந்தால் அதனால் சொல்லுவோம் இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். இது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று உலோகம் கொண்ட இடப்பெயர்ச்சி, இன்னொன்று அலோகம் கொண்ட இடப்பெயர்ச்சி. அப்போ உலோகத்துக்கு பதிலாக வேறு ஒன்று அமைஞ்சால் அது உலோக இடப்பெயர்ச்சி. அலோகத்துக்கு பதிலாக வேறு ஒரு உலோகமோ அலோகமோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல சப்ஸ்டியூட்டனா, அலோகம் வெளியே போனால் அலோக இடப்பெயர்ச்சி, உலோக இடம் வெளியே போனால் உலோக இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று உலோக இடப்பெயர்ச்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ணாடி கலனில் நீர்த்த தாமிர சல்பேட் கரைசல் எடுத்துக்கொண்டு அதில் துத்தநாக உலோகம் தகட்டினை வைக்கவும். காப்பர் சல்பேட் என்ற ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த கரைசலில் இந்த ஜிங்க் என்ற தகடு, ஸோ அது ராடாக இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதில் மூழ்க வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அதில் வந்து அதோடு சேர்த்து ரியாக்ட் பண்ணும்போது கரைசலை கவனிக்கும்போது கரைசல் வந்து அடர் நீல நிறத்திலிருந்து செறிவு குறைந்து மெரிவாக குறைய துவங்கும். பொதுவாக காப்பர் சல்பேட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இந்த நீல கலர் அடர் நீல இருக்கிறது என்ன பண்ணுது, கலர் குறைஞ்சி முற்றிலும் மறைந்து விடுகிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, துத்தநாக சல்பேட்டில் அதே நேரத்தில் என்ன பண்ணுது, அந்த துத்தநாக உலோகம் மேலே துத்தநாக சல்பேட்டாக மாறி அந்த இடத்துல காப்பர் வந்து இடம்பெறுது. துத்தநாக சல்பேட்டாக வெளியே ரிமூவ் ஆகுது. துத்தநாக ராடு அல்லது தகடு மேலே காப்பர் வந்து பழுப்பு நிறத்தில் என்ன பண்ணுது, படிந்திருப்பது. இந்நிகழ்வு நடைபெறும் பின்வரும் உலோக இடப்பெயர்ச்சி வினை காரணமாக அமைகிறது. இதை டயக்ராமில் அழகாக கொடுத்துருக்காங்க, அதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து அந்த டயக்ராம். இதில் காப்பர் சல்பேட் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் காப்பர் சல்பேட். இந்த காப்பர் சல்பேட் அடர் நீல கலரு. துத்தநாக இந்த தகடை உள்ளே டிப் பண்ணோம்னா அதில் இருக்கிற இந்த துத்தநாகம் ரிமூவ் ஆகி காப்பர் சல்பேட்டில் இருக்கிற அந்த காப்பரை ரீப்ளேஸ் பண்ணிடுது. காப்பர் என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே ஜிங்க் இருக்கிற தகட்டு மேலே போய் படியுது. அதனால் இது என்ன கலரில் மாறுது, ப்ரௌன் கலர் பழுப்பு நிறத்தில் மாறுது. ஸோ இந்த ரியாக்ஷனில் எது ஆக்சினேட்டரும் எது ஒடுக்குன்றதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காப்பர் சல்பேட், ஜிங்க் ராடு. இப்போ காப்பர் சல்பேட்டில் இருக்கிற காப்பர் மட்டும் தனியாக மெட்டலாக தந்துடுது, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவே ஜிங்க் சல்பரோடு சேர்ந்து ஜிங்க் சல்பேட்டாக மாறி இருக்கு. ஆக காப்பர் சல்பேட்டோடு சேர்ந்து இருக்கும்போது 2+ இருக்குது. அப்போ 2+ 2 எலக்ட்ரானை சேர்த்துக்கிட்டு காப்பர் நியூட்ரல் ஆட்டமாக மாறுது, நடுநிலை அணுவாக மாறுது. ஜிங்க்கு சல்பேட்டோடு சேர்ந்து ஜிங்க் சல்பேட்டாக மாறும்போது 2 எலக்ட்ரான் இழந்து, ஏன்னா ஜிங்க் வந்து மெட்டலாக இருக்கும்போது எலக்ட்ரான் நியூட்ரலாக இருக்கும், எலக்ட்ரான் இழப்பு இருக்காது. இந்த ஜிங்க் சல்பேட்டாக மாறும்போது 2 எலக்ட்ரான் இழந்து ஜிங்க் சல்பேட்டாக மாறுது, 2+ தருது. ஆக எலக்ட்ரான் ஜிங்க் இழக்கிறதுனால அது ஆக்சினேற்றம்னோ, காப்பர் எலக்ட்ரானை ஏற்றுக்கிறதுனால இது ஆக்சின் ஒடுக்கணும் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் போல் பல்வேறு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. எதனுடைய ஆக்சினேற்றம் எது ஆக்சின் ஒடுக்கத்துக்கு உள்ளாகுது அப்படின்றத நாம் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அடுத்து அலோக இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறோம். அலோகம் ஒரு பொருள் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய வினை சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி ஜிங்க் அந்த தகடு ஒன்று எடுத்துக்கிறாங்க, ஹைட்ரோகுளோரிக் ஆசிடில் இம்மர்ஸ் பண்ணுறாங்க, ஸோ அதில் டிப் பண்ணுறாங்க. அதுமாதிரி பண்ணும்போது ஜிங்க் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடுது. அதனால் ஹைட்ரஜன் இங்கே HCl +1 இருக்கிறது எலக்ட்ரானை பெற்று H2 மாறுது. அப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் வீதம் 2 ஹைட்ரஜன் மாலிகுலாக போகிறதுக்கு 2 எலக்ட்ரான் தர வேண்டியிருக்கு. ஜிங்க் 2 எலக்ட்ரான் கொடுக்கறதுனால ஜிங்க் 2+ மாறி Cl- சேர்ந்து 2 Cl- சேர்ந்து ஜிங்க் குளோரைடை நமக்கு தருகிறது. ஸோ நீர்த்த HCl கரைசலுடன் துத்தநாகம் தூள்களை சேர்க்கும் போது HCl இருந்து துத்தநாகம் ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி செய்கிறது. ஸோ ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகிறதுனால இது அலோகம் இடப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ. See you next class.